அந்த பிரம்மாண்ட அம்மன் கோவிலில் தை வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தம். பலவிதமான வழிபாடுகளால் ஆலயம் நிரம்பியிருக்கும். எங்கு பார்த்தாலும் தாய்க்குலம். ஒரு பக்கம் அங்க பிரதட்சணம், மண் சோறு, தீமிதி, தீச்சட்டி, மாவிளக்கு, வேப்பிலை சேலை கட்டி வேண்டுதல், அலகு குத்துதல், பால் குடம் என பட்டியல் போட்டால் இந்த பக்கம் போதாது. இந்த அன்னையை வேண்டிக் கொண்டால் உடனே நிறைவேறும். வேண்டிக் கொள்ள வரும் கூட்டம், வேண்டுதலை நிறைவேற்றும் பெண்கள், நினைத்தது நடந்தால் நன்றி சொல்ல வரும் தாய்க்குலம் என கூட்டம் அலைமோதும். ராகு காலத்தில் எலுமிச்சை மூடியில் நெய் விளக்கு, ஒரு பக்கம் பிரசாத விநியோகம். இந்திரா தன் அம்மா ருக்மணியுடன் உள்ளே நுழைந்தாள். நீ என்ன செய்ய போற? இரு வரேன். இந்திரா அங்கிருந்து ஒரு வயதான பெண்மணியிடம் வந்தாள். அங்க பிரதட்சணம் செய்யணும். கூட்டமா இருக்கேம்மா. செய்யக்கூடாதா? தாராளமா. எல்லாரும் நடமாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப தாமதமாகும். வெயில் வந்தாச்சு. பிரகாரம் சுடும். பரவாயில்லை, செய்கிறேன். என்ன நடைமுறை? சன்னதிக்கு போய் ஒரு அர்ச்சனை செய். உன் வேண்டுதலை சொல்லு. அப்புறமா எலுமிச்சையில குங்குமம் தடவி சூலத்துல குத்து. நேரா போய் கொஞ்சம் மஞ்சள் துளை பூசிட்டு குளிச்சுட்டு ஈரத்தோட கொடிமரத்துக்கு வந்து வணங்கிட்டு ஆரம்பி. கூட யாராவது வந்திருக்காங்களா? எங்க அம்மா. ரொம்ப விசேஷம். என்ன பிரார்த்தனை? இந்திரா பதில் சொல்லவில்லை. வேண்டாம்னு சொல்லாதே. குழந்தை தொடர்பான வேண்டுதலா இருந்தா ஒரு மண்டல காலத்துல பலிக்கும். நன்றிம்மா. அந்த அம்மா சொன்னபடி ஈரத்தோடு வந்து வேண்டினாள். மஞ்சள் சேலை கட்டியிருந்தாள். அம்மா கூடவே வா. மண்டியிட்டு உட்கார்ந்து பிறகு நமஸ்கரித்து கைகளை மேலே தூக்கி உருளத் தொடங்கினாள். வெள்ளி. ராகு காலம் 10:30, 12. உருண்டு முடித்து ஆரம்பித்த இடத்துக்கு வர 40 நிமிடங்கள் பிடித்தது. வெயில் ஈர உடம்பை சுட்டது. தலை சுழன்றது. முடிப்பதற்குள் மயக்கமே வந்துவிட்டது. உட்கார்ந்தாள். கொஞ்சம் தெளிந்த பிறகுதான் எழுந்தாள். அம்மா ருக்மணி கலங்கி போனாள். அங்குள்ள பெண்களில் பலர், பாவம் அந்த பொண்ணு, எத்தனை கடுமையா உடம்பை வருத்திட்டு அங்க பிரதட்சணம் செஞ்சிருக்கா. அவ வேண்டுதல் நிச்சயமா பலிக்கும். இந்திரா முகம் குபீரனா மலர்ந்தது. பல பெண்களின் ஆசிகள். அந்த தெம்பில் எழுந்தாள். அம்மா கை கொடுத்தாள். அடுத்த வாரம் தீச்சட்டி எடுக்க போறேன். எதுக்கடி இத்தனை கடுமையான பிரார்த்தனை? சொல்றேன். 2 பேரும் வெளியே வர ஆட்டோ இருந்தது. அதில் ஏறிக்கொள்ள புறப்பட்டது. என்ன வேண்டுதல் இந்திரா? வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் மாத்தின பிறகு சொல்றேன்மா. எனக்கு தெரியும். அனிருத் பிறந்து 6 வருஷங்களாச்சு. 2வது குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதலா? பேசவில்லை. குழந்தை தொடர்பான வேண்டுதல் தானே? ஆமாம். அப்படின்னு 2வது குழந்தைக்கான வேண்டுதல் தானே? வீட்டுக்கு போய் சொல்றேன். வீடு வந்து விட்டது. கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு பிரகாரமண் போக குளித்தாள். நைட்டியை அணிந்தாள். தலைவாரி பொட்டு வைத்து கொண்டாள். அப்பா சாமிநாதன் உள்ளே வந்தார். காலையில் 2 பேரும் எங்கே போயிட்டீங்க? இந்திரா கோயிலுக்கு போகணும்னு கூட்டிகிட்டு போனா. ஆனால் சீக்கிரமே வழக்கம் போல போயிட்டாள். நானும் மாப்பிள்ளை ரங்காவும் தான். நீ சமைக்காம போயிட்ட. ஏன்? மருமகள் சோனியா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அவ சமைக்கலையா? சமைச்சா, வாயில வைக்க முடியல. மாப்பிள்ளை முழுங்கி தொலைச்சிட்டு போனார். நான் சாப்பிடல. என் ருசி உனக்கு தான் தெரியும். நான் சொல்ற மெனுவை தான் நீ சமைப்ப. அவ என்ன கேட்காம தன் இஷ்டத்துக்கு சமைச்சிட்டா. நான் தொடுவனா? பட்டினியா இருக்கேன். சோனியா ஆஃபீஸ்க்கு போயிட்டாளா? போகாம இருப்பாளா? வீட்டை விட அவளுக்கு அதுதானே முக்கியம். குடும்பத்து மேல அக்கறை என்னைக்கு அவளுக்கு இருந்திருக்கு? ருக்குமணி உள்ளே போய் பார்க்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமையல் தயாராக இருந்தது. சாம்பார், பொரியல், கூட்டு, ரசம் என சகலமும் இருந்தது. அம்மா, சோனியா சமையல் அப்பாவுக்கு பிடிக்காது. நான் சமைக்கிறேன். இந்திரா வர. நீ வேண்டாம்டா செல்லம். உங்க அம்மா சமைக்கட்டும். பரவாயில்லப்பா. ஆமா, எதுக்கு கோயில்? ஏன் வந்ததும் இந்திரா குளிச்சா? அங்க பிரதட்சணம் செஞ்சா. மண் போக குளிச்சா. 10:30 வெயில் ராகு காலத்தில் செஞ்சா கேட்டது கிடைக்குமாம். பிரகாரம் கொதிக்குது. என்னம்மா இது? நீயே அனுமதிச்ச? சொல்லலையே. அங்கே போனதும் படக்குன்னு தொடங்கிட்டா வேண்டுதலை. தடுக்க முடியல. எதுக்குமா இத்தனை கடுமையான வேண்டுதல்? அப்பா குரல் உருக இந்திரா மௌனம் சாதிக்க, நான் கேட்டதுக்கும் இதுவரை சொல்லல. அடுத்த வாரம் தீச்சட்டி எடுக்க போறாளாம். நிச்சயமா 2வது குழந்தைக்கு தான். அனிருத் பிறந்து 6 வருஷமாச்சே. இந்திரா 2வதுக்கு இத்தனை கடுமையான வேண்டுதலை யாரும் செஞ்சதா கேள்விப்பட்டதில்லை. ஏன்மா? இந்திரா திரும்பினாள். நான் சொல்றதை நீயும் அம்மாவும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை அவள் சொல்லும் நேரம் ஆஃபீஸுக்கு போன மருமகள், அதாவது இந்திராவின் தம்பி மனைவி சோனியா ஒரு முக்கிய ஃபைலை எடுப்பதற்காக வீட்டுக்குள் நுழைந்தாள். சொல்லுமா. எனக்கு 2வது குழந்தை பிறக்குதோ இல்லையோ அது முக்கியமில்லை. சோனியாவுக்கு முதல் குழந்தையே பிறக்கக்கூடாது. அவ தாயாகக்கூடாது. இந்திரா குரலில் வெறி இருந்தது. இதை அவள் சொல்வது ஒரு மாதிரி கூச்சலாக வெளிப்பட்டது. குழந்தை தொடர்பா என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த அம்மன் தருவாளாமே. என் தம்பிக்கு வாரிசு வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த வேண்டுதல். அம்மா ருக்மணி மகளை நெருங்கினாள். ஓங்கி அறைந்தாள். பாவி, என்ன பேசுற நீ? நான் 2 பெத்தவ. நீயும் ஒரு பையனை பெற்றிருக்க. தாய்மை எத்தனை உன்னதமான பதவி. அது உன் தம்பி மனைவிக்கு வாய்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிற நீ ஒரு பெண்ணாடி. தாயின்னு சொல்லிக்க உனக்கு அசிங்கமா இல்லை? வாசலில் அதிர்ச்சியுடன் நின்ற சோனியா அப்படியே கதவின் மேல் சாய்ந்தாள். சாமிநாதன் மனைவியை வேகமாக நெருங்கினான். உன்னை நான் அடிச்சதில்ல. அது இப்போ நடக்கணுமா? எதுக்கு? இந்திரா என் உயிர், என் அம்மா, நம்ம குடும்பத்தோட குலவிளக்கு. அவளை கை நீட்டி அடிக்கிற துணிச்சல் வந்துடுச்சா உனக்கு?
தப்பில்லைங்க. இது எப்பேற்பட்ட வேண்டுதல். நம்ம பிள்ளை சுனிலுக்கு குழந்தை பிறந்தா அது இந்த வம்சம், நம்ம குலத்தோட வாரிசு. இவளை கட்டி கொடுத்தாச்சு. இவன் நமக்கு நிரந்தரமில்லை. நம்ம வாரிசு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற ஒரு மகளை எப்படி நான் சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க? இதுதான்மா நான் வேண்டிக்க. இதுதான் காரணம். சோனியாவுக்கு குழந்தை பிறந்தா அதுதான் வாரிசுன்னு அம்மா அடிக்கடி சொல்ல தொடங்கியாச்சு. என்னால் அதை தாங்கிக்க முடியலை. அப்படி நடந்தா என் குழந்தை அனிருத் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவான். எப்போவுமே இந்த குடும்பத்தில் நான் தான் முதல். என்னை மிஞ்சி யாரும் வரக்கூடாது. இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. இனிமேலும் நடக்கணும். அதுக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது. வர விட மாட்டேன். இப்படி நீ பேசுறது சரியாடி? ருக்கு, பேசாதே. என்னம்மா இந்திரா, ஏன் இப்படி பேசுகிற? சோனியா பிள்ளை பெற்றாலும் உன் குழந்தைதான் முதல் பேரன், இந்த வீட்டு ராஜகுமாரன். அதில் எந்த மாற்றமும் இல்லைம்மா. அப்பாவை நீ நம்பு. நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் அம்மா வாயிலிருந்து இது வரல. சொல்லி தொலையேண்டி. வேண்டாம்ப்பா, கட்டாயத்தின் பேரில் எதுவும் வர வேண்டாம். அம்மா மனசில் இருந்து வரணும். ருக்மணி பதில் பேசவில்லை. அம்மா மனசில் என் குழந்தை 2வது இடம்தான். புரியுதா? என்ன ருக்மணி, எதுக்காக அவளை பதட்டப்பட வைக்கிற? சொல்லிடேன். அப்பா, நிர்பந்தப்படுத்தாதீங்க. இந்திரா, எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. குழந்தைகள் எத்தனை இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு எல்லாரும் சமம்தான். கூடாது. என் குழந்தைக்கு தான் முதலிடம். சரிடி, அவளுக்கு பிறக்கக்கூடாதுன்னு நீ அங்க பிரதட்சணம் செய்கிறது முறைகேடு. தப்பான வேண்டுதலை தெய்வம் திருப்பி அடிக்கும். உனக்கே அது பாதிக்கும். அதுக்காக மன்னிப்பு கேட்டு சோனியாவும் தாயாகணும்னு வேண்டிக்கோ. செஞ்ச பாவத்துக்கு உடனே பரிகாரம் தேடு. இல்லை, அவளுக்கு பிறக்கக்கூடாது. இந்த வீட்டில் நான் தான் உசத்தி. அலறினாள். தலையை விரித்து போட்டுக்கொண்டு பத்திரகாளி போல நின்றாள். அப்பா நொந்து போனார். ருக்கு, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறா? அவ குணம் உனக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக நல்ல குடும்பத்தில் வாழ்கிற ஒருத்தி தப்பான வேண்டுதலோட நின்னா அதை எப்படிங்க ஆதரிக்க முடியும்? நீ என் அம்மா. 30 வயசு வரைக்கும் உன் கூட இருக்கேன் நான். அவள் இங்கே வாழ வந்து 3 வருஷம்தான் ஆச்சு. யார் உசத்தி, நானா அவளா? சொல்லு. அப்பா ஓடி வந்து அவள் கைகளை பிடித்தார். நீதான்மா. உங்கள் அம்மா உளர்வா. நான் பேசிக்கிறேன். உள்ளே வா இந்திரா. அடுத்தடுத்த வேண்டுதல்கள் நிறைவேறும். அத்தனையும் சோனியாவுக்கு பிள்ளை பிறக்கக்கூடாதுங்கிற வேண்டுதல் தான். விடமாட்டேன் நான். அப்பா அவளை இழுத்து கொண்டு உள்ளே போக அம்மா ருக்மணி அப்படியே தளர்ந்து சோஃபாவில் சாய சோனியா உள்ளே நுழைந்தாள். ருக்மணி அதிர்ந்து போனாள். நீ எப்போ வந்த சோனியா? அக்கா, எனக்காக வேண்டுதல் முடிச்சு வந்தப்பவே நானும் வந்துட்டேன் அத்தே. ருக்மணிக்கு அவமானமாக இருந்தது. ஃபைலை எடுக்க வந்தேன். வாழ்க்கையில் ஃபெயில் ஆனவளுக்கு மிஞ்சினது ஆஃபீஸ் ஃபைல் தான். சொல்லிவிட்டு சிரித்தவள். பாலசந்தர் ரசிகை நான். அதான் டைலாக். தன் அறைக்கு வந்தாள். ஃபைலை எடுத்தாள். ஒரு நொடி அப்படியே உட்கார்ந்தாள். ருக்மணி உள்ளே நுழைந்தாள். வாய்விட்டு கேட்காவிட்டாலும் அந்த கண்கள் என்னை மன்னிச்சிடு சோனியா என்றது. சோனியா எதுவும் பேசாமல் ஃபைலுடன் வெளியே வந்தாள். கதவு திறந்து சாமிநாதன் வெளியே வந்தார். அவருக்கும் அதிர்ச்சி. நீ எப்போ வந்த? அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு பதில் பேசாமல் சோனியா வெளியேறினாள். சாமிநாதன் அவசரமாக உள்ளே வந்தார். என்னடி, இந்திரா பேசினதை கேட்டுட்டாளா மருமகள்? கேட்ட காரணமா உங்கள் மகள் தன்னை மாற்றிக்க போகிறாளா? இல்லை, நீங்கள் தான் எடுத்து சொல்லுவீங்களா? நீ பெத்த மகளை விட்டுட்டு மருமகளை சப்போர்ட் பண்ணுறியா? அதை நான் என்னைக்கோ செஞ்சுருக்கணும். இவளோட குணம் தெரிஞ்சு விபரீதம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு இவ பக்கமே நான் நிற்கிறேன். அதுக்காக இத்தனை குரூரமான ஒரு வேண்டுதலை ஆதரிக்க சொல்கிறீங்களா? அது மகா பாவம்ங்க. அட சோனியாவை விடுங்க. சுனில் நம்ம பிள்ளை. அவனுக்கு இது தெரிஞ்சா என்னை அவன் மதிப்பானா? போதும்டி, மருமகளோட லட்சணம் பேசாதே. இவனை மயக்கி உள்ளே வந்துட்டா. நாம தடுத்தோமா? அவன் ஆசைக்கு குறுக்கே நிற்கக்கூடாதுன்னு விட்டு தரல. அவளை தூக்கி மடியில் வச்சுக்க முடியுமா? நீ திடீர்னு தடமாறினா எப்படி? அப்பா, குரல் கேட்க வரேன்மா. இதை பாரு, என்ன நடந்தாலும் உலகமே தலைகீழாக புரண்டாலும் நாம் 2 பேரும் நம்ம பொண்ணு பக்கம்தான் நிற்கணும். புரியுதா? இந்திரா ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டா அவளுக்கு ஃபிட்ஸ் வரும். அது எங்கேயெல்லாம் கொண்டு போய் விடும்னு உனக்கு தெரியாதா இருக்கு? எல்லாம் தெரிஞ்சும் பேசுகிற. நாம் வேண்டாம்னு தடுத்தும் கேட்டானா? நீ கொடுத்த இடம். அவளை உள்ளே கொண்டு வந்துட்டான். அவளுக்கு என் மகள் அடிமையாக இருக்கணுமா? சொல்லுடி. அப்பா, நாம் அப்புறமா பேசலாம். இந்திராவுக்கு சந்தேகம் வரும். நீ அவளை இனி எதிர்க்கக்கூடாது. அவள் என்ன சொன்னாலும் கேட்கணும். புரியுதா? அவர் வெளியேற ருக்மணி அப்படியே உட்கார்ந்து விட்டாள். தன் காதல் விழுந்ததை சோனியா சுனிலிடம் சொல்லாமலா இருப்பாள்? இனி என்ன நடக்கும் இந்த குடும்பத்தில்? சோனியா ஆஃபீஸ் முடியும் போது 6:30. வீட்டுக்கு போகவே பிடிக்கவில்லை. நேராக அருகிலுள்ள மால் கட்டிடத்துக்கு வந்துவிட்டாள். உள்ளே நுழையும் போது ஃபோன் அடித்தது. எடுத்தாள். அவளது அத்தை மகள் நேகாதான். சோனியா, எங்கே இருக்க? வழக்கமான மாலுக்கு வந்திருக்கேன் நேகா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இடங்களுக்கு வருவாங்க. நீ மூட் அவுட்டானா வருவ. இன்னைக்கு என்ன பிரச்சனை? என் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லடி. 10 நிமிஷத்தில் நான் வரேன். அங்குள்ள காஃபி ஷாப்பில் காத்திரு. வாடி. 15 நிமிடங்களில் நேகா வந்துவிட்டாள். குளிர்ந்த காஃபிக்கு ஆர்டர் செய்தார்கள். உன் நாத்தனார் புருஷனோட அக்கா மறுபடியும் புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்களா? போன வாரம் நீ என்னடி சொன்ன? எதை பற்றி?
குழந்தை பற்றி நேகா யோசித்தாள். ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதை பற்றி என் மாமியார் கேட்டப்ப சோனியாவுக்கு முதல் குழந்தை பிறந்த பிறகுதான் எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கணும்னு சொன்னேன். சோனியா படக்கன அழத் தொடங்கினாள். எதுக்குடி? இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு 2 தடவை நீ அழுதாச்சு. நீயும் நானும் குழந்தை காலம் தொட்டே ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. நம்ம அம்மா அப்பாவும் அப்படித்தான். இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நான் அதுக்காக அழல நேகா. பின்ன என் நாத்தனார் இந்திரா கோவிலில் அங்க பிரதட்சணம் செஞ்சிருக்கா காலையில். பாவங்களை தொலைக்க போயிருக்காளா? இல்லடி, அவளுக்கு 2வது குழந்தைக்கு வேண்டுதலா? இல்லை, எனக்கு முதல் குழந்தையை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டுதல். என்னடி உளர்ற? இது உண்மை நேகா. என் மாமியார் ஓரளவுக்கு மகள் ஆதரவு தான், நல்லவங்க. ஆனால் மகளை எனக்கு முன்னால் விட்டு தர மாட்டாங்க. அதில் தப்பில்லை. எல்லா தாய்க்கும் உள்ள சராசரி குணம். அப்படிப்பட்ட அவங்களே ஆடி போயிட்டாங்க. நடந்ததை சோனியா ஒப்பிக்க நேகா அதிர்ச்சியுடன் கேட்டாள். சோனியா சொல்லி முடித்தாள். பொம்பளையாடி இவளும் ஒரு பிள்ளைய பெத்துக்கலையா? சொந்த தம்பி பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டுதலா? அதுக்கு ஒரு அங்க பிரதர்சனமா? இவ உடம்பெல்லாம் புழுத்து நெளியணும். மகா பாவி விளங்குவாளா இவ? நேகா பொரிந்து கொட்ட. இப்போ புரியுதா? நீ எங்கே, அவ எங்கே? சோனியா, இனிமேலும் நீ சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யலாம்ங்கிற? சுனிலுக்கும் உனக்கும் கல்யாணமாகி 3 வருஷங்களாச்சு. அட, இது ஒன்றும் பெரிய காலதாமதம் இல்லை. இப்போ யாருக்குமே உடனே குழந்தை பிறக்கிறதில்ல. 2.5 வருஷம் சும்மா இருந்த நீயும் இப்போ ட்ரீட்மெண்ட் தொடங்கியாச்சு. உனக்கும் பிறக்கும். அதை விடு. இவளோட கொடுமைகளை 3 வருஷமா நீ அனுபவிக்கிற. சரி, சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அமைதி குலைஞ்சிடும். குறிப்பாக உன் புருஷன் சுனிலுக்கு நிம்மதி போயிடும்னு நானே உன்னை அடக்கி வச்சிருக்கேன். எத்தனையோ கொடுமைகள் தாங்கி வெளியில் வந்தாச்சு. இது உச்சக்கட்ட கொடுமை. ஒரு பெண், அதுவும் பிள்ளை பெற்ற தாய் இப்படியா வேண்டிப்பா? நடந்திருக்கே. சுனில்கிட்ட இதை நீ சொல்லியே ஆகணும். அவரால் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாதுன்னு உனக்கு கூடவா தெரியாது நேகா? அவர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே இல்லையே. ஆமாண்டி, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் முதல் ஆதரவே புருஷன்தான். அவன் கோழையாக இருந்தா அவள் வாழ்க்கை நரகம்தான். அவரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் நேகா. அந்த குடும்ப சூழ்நிலை அப்படி. என்னடி சூழ்நிலை? பெத்தவங்க உடன்பிறப்பு முக்கியம்தான். கட்டின மனைவியும் முக்கியம் இல்லையா? ஒருத்தரை நம்பி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு ஒரு பெண் வாழ வரும்போது அவன் தானே தாங்கி பிடிக்கணும். அதை அவனால் செய்ய முடியலைன்னா அப்புறம் அவனுக்கு எதுக்கடி புருஷன்னு பேர்? சோனியா மௌனம் காக்க. சாரி சோனி, நான் சுனிலை அட்டாக் பண்ணுற ஆசையில் இதை பேசலை. உன் மனசு புண்ணாகும். உனக்கு பேச எல்லா உரிமையும் உண்டு நேகா. இதை பாரு, சுனில் இத்தனை நாள் எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கட்டும். ஆனால் இது அவருக்கு சேதாரம். அவருக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு அவரோட அக்காவே வேண்டிக்கிறாள்னா அவளை எப்படி சுனில் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு புருஷன் மன்னிச்சா எதுக்கு நீ அவரோட வாழணும்? உங்கள் ஜட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? சோனியா தலையாட்டினாள். சோனி, நீ பேசு. இல்லைன்னா நானும் இவரும் சுனில்கிட்ட பேசுகிறோம். ஐயோ வேண்டாம். நமக்கு மத்தியில் உள்ள உறவு கெட்டிடக்கூடாது நேகா. கல்யாணம் நடந்தப்ப பெற்றவங்க 2 பேரும் இருந்தாங்க. போன வருஷம் அம்மா போயாச்சு. ஆரம்பம் முதலே அப்பா முற்றிலும் தலையிட மாட்டார். காரணம், பெண்களோட ஆழ்மன விவகாரங்கள் அப்பாவுக்கு புரியாது. சம்பாதிச்சு அம்மா கையில் கொண்டு வந்து தருவார். அம்மா தான் குடும்பம் நடத்தினாங்க. அவங்க போன பிறகு அப்பா மெஷின் மாதிரி ஆயாச்சு. அண்ணன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஓடியாச்சு. அண்ணனும் எங்களுக்கு சாதகம் இல்லை. இருவரும் ஆதரவா இல்லை. எல்லாம் விதி. நாங்கள் இருக்கோம்டி. இதை விடக்கூடாது. எனக்கு புரியலை. நீ சுனில் கிட்ட பேசு. உன் வலிகள் அவருக்கு புரியணும். இது மோசமான தாக்குதல். இனியும் சும்மா இருந்தா அந்த மூதேவி உன்னை கொன்னு புதைப்பா. விடக்கூடாது. இன்னைக்கே நீ சுனில் கிட்ட பேசுகிற. நான் சொல்கிறது எடுபட்டிருந்தா 3 வருஷங்களா எனக்கு இந்த வேதனையே இல்லையே. எல்லாம் செவடன் காதல ஊதின சங்கு மாதிரி வளர்ந்தாச்சு. அம்மா பால் கொடுத்தா, அக்கா விஷம் கொடுத்துருக்கா. அது பரவி போச்சு. என்னால் அந்த விஷத்தை வெளியில் எடுக்க முடியல. முயற்சி செய். தீவிரமாய் இறங்கு. இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் தப்பு. உன் கன்னத்தில் அவள் அடித்தா நீ வாங்கிக்கலாம். ஆனால் அவன் உன் கர்ப்பப்பையில் கை வைக்கிறா. அதுக்கு கடவுளை சாட்சிக்கு கூப்பிடுறா. இது உலக மகா கொடுமை. இதனை எதிர்க்கலைன்னா உனக்கு கடவுள் கூட துணை நிற்காது. நேகா படிப்படியாக பேசி உசுப்பி விட்டாள். பேச பேச சோனியாவிடம் ஒரு வேகம் வந்தது. இரத்த ஓட்டம் துரிதமானது. நரம்புகளில் அதிர்வு. உடம்பு முழுக்க உணர்ச்சிகளின் உந்துதலால் ஒரு மாதிரி நடுக்கம் கண்டது. சோனியா புறப்பட்டாள். ஆல் தி பெஸ்ட் சோனியா. அம்மா, அவன் நிச்சயமா இந்த விஷயத்தை அவன்கிட்ட பேசுவா. எனக்கு சந்தேகமே இல்லை. அம்மா பேசவில்லை. ஏம்மா பேசாமல் இருக்க? நீ அவ பக்கம் திரும்பிட்டியா? என்னை கை நீட்டி அடிச்சிட்டல்ல. இது தொடர்பா எதுவும் நீ பேசுகிறதே இல்லை. உளராதே. எந்த ஒரு தாயும் முதல்ல மகளைத்தான் ஆதரிப்பா. அவள் தப்பாவே இருந்தாலும். உன்னை விட வந்தவ எனக்கு உசத்தியாடி. உசத்தியா இருக்கக்கூடாது. 25 வருஷம் நம்ம மடியில் வளர்ந்த நம்ம ரத்தம் இந்திரா. 3 வருஷ உறவுதான் சோனியா. அவள் எப்படி உசத்தியாகும்? நம்ம மகள் தப்பாவே பேசினாலும் இவதான் உசத்தி. அவள் சொல்கிறது தான் வேதம். புரியுதா? இதை பாருங்க, இந்திராவை அவளுக்கு முன்னால் எப்போவாது விட்டு தந்திருக்கேனா? கூடாது. அப்படி செஞ்சா அவள் தலை மேலே ஏறிடுவா. அது எனக்கும் தெரியும். பின்ன ஏன் கை நீட்டி குழந்தைய அடிச்ச? முடியலைங்க. இது தாய்மை விவகாரம்.
அவ சுமந்தா, அது நம்ம குடும்ப வாரிசு வம்சம். அது வரவே கூடாதுன்னு இவ அங்க பிரதட்சணம் செஞ்சப்ப தாங்க முடியல. நானும் ஒரு தாய்தான். இதை பாரு, அவ பெத்தா என் குழந்தையோட சலுகை பாதிக்கப்படும். எப்படி இந்திரா, ரெண்டுமே சமம்தானே? கூடாது. என் பிள்ளைதான் உசத்தி. சரி, அப்படியே ஆகட்டும். அது ரெண்டாம் பட்சமாகவே இருக்கட்டும். அதுக்காக பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாமா? வேண்டிப்பேன், பிறக்கக்கூடாது. அன்னைக்கு பெரியத்தை நம்ம வீட்டுக்கு வந்தப்ப என்ன கேட்டாங்க? ஞாபகம் இல்லை. 3 வருஷமாச்சே. எப்போ பேரப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு கேட்கலையா? அதுக்கு நான் என்ன சொன்னேன்? உன் பிள்ளை அனிருத்தை காட்டி இதோ என் பேரன்னு சொல்லலையா? சொன்ன. இது இரவல் பேரன். பெண் வழி குழந்தை எப்படி உன் சொந்தமாகும்? பிள்ளை வழி வாரிசுதான் குல வாரிசுன்னு அத்தை சொல்லலையா? அது உலக நடப்பு இந்திரா. அது இந்த வீட்டில் நடக்கக்கூடாது. என் முதலிடத்தை யாரும் பறிக்கக்கூடாது. அவ பெற்றுக்கக்கூடாது. ருக்கு, விடேன். எதுக்கு அவளை பதட்டப்படுத்துகிற? அம்மா தம்பிக்கிட்ட அவள் போட்டு கொடுத்துட்டா. நான் சொல்லலைன்னு சொல்லிடு. என்னம்மா சொல்கிற? பின்ன என்னடி, நீ நிஜம் பேசினா உன்னை அவன் மதிப்பானா? அவ சுமக்கிறது அவன் வாரிசு. அது கூடாதுன்னு சொன்னா அவனால் தாங்கிக்க முடியுமா? சோனியா பொய் சொல்கிறான்னு சொல்லிடு. வேற வழி இல்லை. அவளுக்கு பிறக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் போகிறா. இதை பாரு, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? நான் செய்கிறேன். என்ன செய்வ? நான் சொன்னால் தம்பி கேட்பான். அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு போக விடாமல் செய்கிறேன். மாலை 7 மணிக்கு சுனில் வந்து விட்டான். அரை மணியில் ரங்கா, கடைசியாக சோனியா. அவள் வந்து முகம் கூட கழுவவில்லை. மாமனார் ஆரம்பித்து விட்டார். காலையில் நீ பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்ட. வாயில் வைக்க முடியல. அத்தை, அக்கா 2 பேருமே வெளியில் போயிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா? அதான் சமைச்சேன். இந்திரா உள்ளே புகுந்து விட்டாள். சரி, இந்த வீட்டில் அம்மா தான் எப்பவும் சமைக்கிறாங்க. அவங்க சமையல் தான் அப்பாவுக்கு பிடிக்கும். சரி, போகட்டும். அம்மாவே அப்பா கிட்ட மெனு கேட்காம செய்ய மாட்டாங்க. அதானே இந்த வீட்டு பழக்கம். நீ கேட்டியா? அந்த நேரம் மாமா வீட்டில் இல்லை. வந்த பிறகு கேட்டு செய்யணும். அல்லது காலையில் சீக்கிரம் எழுந்து கேட்கணும். அத்தை வெளியில் போகிறது எனக்கு எப்படி தெரியும்? இதை பாரு சுனில், எதை பேசினாலும் எதிர்க்கிறா. இது சரியில்லை. அப்பா சாப்பிடவே இல்லை. அவரை பட்டினி போட்ட பாவம் சும்மா விடாது. ஏன் அத்தை வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தாங்களா? காலையில் வந்தாச்சில்ல, சமைக்க முடியாதா? எதுக்கு பட்டினி? பார்த்தியாடா கொழுப்பு. அத்தனையும் திமிர். சோனியா, போதும், உள்ளே போய் வேலையை பார். சுனில் அதட்ட சோனியா எதுவும் பேசாமல் உள்ளே போய் விட்டாள். கசந்தது. சோனியா மற்ற வேலைகளை மாமியாருடன் சேர்ந்து செய்தாள். இரவு உணவு தயாரிக்கும் வேலை. இந்திரா அந்த வீட்டில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். ஆனால் யாராவது வெளியிலிருந்து வந்தால் பம்பரமாக சுழல்வதைப் போல நடிப்பாள். சகல வேலைகளையும் அவள்தான் செய்கிறாள் என்ற பில்டப். சோனியாவுக்கு நடிக்க தெரியாது. செய்யும் எல்லா வேலைகளிலும் குறைபாடு. மாமனாரை கேட்காமல் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடக்கூடாது. இவள் அப்பாவை உசிப்பி விட்டு சகலமும் சாதிப்பாள். அவள் கணவன் ரங்கா ஒரு டம்மி பீஸ். மாமியார் வீட்டோடு சேர்ந்த மாதிரி 2 நாட்கள் கூட இருக்க மாட்டாள். கணவனின் தம்பி குடும்பத்தோடு பெற்றவர்கள் வசிக்க ரங்கா இங்கே வீட்டோடு வாழும் மானக்கெட்ட மாப்பிள்ளை. அந்த வீட்டில் ஆரம்ப காலத்தில் ரங்காவுக்கு மாப்பிள்ளை என்ற மரியாதை இருந்தது. இப்போது அது சுத்தமாக இல்லை. மற்றவர்கள் முன்னிலையில் நடிப்பார்கள். அவன் உலக மகா கஞ்சன். தன் வீட்டில் குடும்பம் நடத்தினால் சொந்த வீடு கட்டின கடனை அடைக்க முடியாது என்று மாசத்தில் 25 நாட்களும் இங்கேதான். வீட்டை பெருக்கி துடைத்து விளக்கேற்ற 5 நாட்கள். காரணம் கேட்டால் குழந்தையை பார்த்து கொள்ள அம்மா தயவு வேண்டும். ஏன் உங்கள் மாமியார் பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் பிள்ளைய வளர்க்க தெரியாது. ரசித்து வளர்க்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அனிருத்துக்கும் அங்கே ஒட்டாது. அவர்கள் மேல் பழி போட்டு இங்கே குடியேறி விட்டாள். முக்கிய காரணம் தம்பி மனைவி சோனியா. தம்பிக்கு கல்யாணம் முடியும் வரை கூட ஓரளவுக்கு இந்திரா ஒழுங்காகத்தான் இருந்தாள். சோனியா வந்த பிறகு ஆட்டம் தொடங்கிவிட்டது. தன் உரிமையை விட்டுத்தர அவள் தயாராக இல்லை. எங்கும் எதிலும் தான் முதன்மை. இரவு உணவு முடிந்து மற்ற வேலைகளை முடித்துவிட்டு சோனியா படுக்க போக, சுனில், ஒரு உதவி செய்யேன். என்னக்கா? எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் வேலை இருக்குது. என் கூட நீ வா. நாளைக்கு வந்துடலாம். ஏன் மாமா வரட்டுமே? அவருக்கு தலைவலிடா. முடியாது. அப்பாவை கூட்டிகிட்டு போ. என்ன நீ? அப்பாவுக்கு வயசாச்சு. அவரை வேலை வாங்க முடியுமா? நீ தான் வரணும். புறப்படு. நானும் வரேங்க. சோனியா சொல்ல, நீ எதுக்கு? நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பனே. அம்மா தாயே, இந்த வீட்டில் நீ கிழிச்சது போதும். எங்கள் வீட்டில் புதுசாக எதையும் கிழிக்க வேண்டாம். நானும் தம்பியும் பைக்கில் போயிடுவோம். நீ எதுக்கு? வாடா சுனில். சோனியாவுக்கு புரிந்தது. என் புருஷனிடம் நான் பேசிவிடக்கூடாது. அதற்கு முன் இவள் முந்தி கொள்ள வேண்டும். என் பக்கம் பந்தை வீச வேண்டும். நேகா சொல்வதைப் போல இனி மௌனமாக இருக்கக்கூடாது. இல்லக்கா, நானும் வரேன். அம்மா ருக்மணிக்கு புரிந்துவிட்டது. சாமிநாதன் வந்தார். அவங்க போகட்டுமே, நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? இல்லை, நான் போவேன். இத்தனை அழுத்தமாக சோனியா பேசியதில்லை. சுனில் ஆச்சரியப்பட்டான். இந்திரா முகம் சிவந்தது. தம்பி, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க. சோனியா அழைக்க. எதுக்கு அவனை உள்ளே கூப்பிடுற?
ஏன் என் புருஷனை உள்ளே நான் கூப்பிட உங்கள் அனுமதி கேட்கணுமா? பார்த்தியாம்மா என்ன ஒரு திமிரு அவளுக்கு? தம்பி புரியுதாடா? நாளுக்கு நாள் ஆட்டம் அதிகமாகுது. கொம்பு மேலே ஏற தொடங்கிட்டா. இவளை அடக்கிற தைரியம் உனக்கு இல்லையாடா? கொம்பு மேலே நான் ஏறல. யார் ஏறுறாங்கன்னு மனசாட்சி உள்ளவங்களுக்கே தெரியும். என் மேலே திருப்புறா. பேசிக்கிறேன். தம்பி நீ வருவியா மாட்டியா? நீ அவ கூட போடா. இதை பாரு சோனியா, உள்ளே போ. சரி நான் போகல. அந்த பயம் இருக்கட்டும். சுனில் உள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற போக சோனியா போவதற்குள் இந்திரா முந்தி கொண்டாள். சோனியா தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் படபடவென டைப் அடித்தாள். சுனில் சட்டையை மாட்ட செல்போன் சினுங்க எடுத்தான். ஒரு பெரிய தப்பை உங்கள் அக்கா செய்ய போறா. அது உங்களுக்கு எதிரான துரோகம். உங்ககிட்ட அதை நான் சொல்கிறதை தடுக்க இங்கிருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறா. என்னை வரவிடாமல் தடுக்கிறா. என்னை இதில் நீங்கள் மதிக்கலைன்னா நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற சோனியா வேற. ஆங்கிலத்தில் நீளமான வாக்கியம். சுனில் படித்து விட்டான். என்னது ஃபோனில் இந்திரா கேட்க, அவசரமாக ஆஃபீஸ்லேருந்து தகவல். ஏதோ ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆகிடுச்சாம். வர சொல்கிறாங்க. நான் புறப்படுறேன். என்னடா தம்பி? அக்கா ஆஃபீஸ் முக்கியம். நான் போகலைன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. வெளியே வந்து விட்டான். விவரத்தை அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். சோனியாவுக்கு ஆறுதலாக இருந்தது. உடனே மெசேஜை அளித்து விட்டாள். சோனியாவின் செல்போனை நோண்டும் பழக்கம் இந்திராவுக்கு உண்டு. அதை வைத்தே பலமுறை சுனிலிடம் நெருப்பை வீசியது உண்டு. எப்படியெல்லாம் தம்பி மனைவியை படுத்த முடியுமோ அத்தனையும் செய்வாள். உள்ளே வந்தாள் இந்திரா. எப்படியோ இவளை அவங்கிட்ட பேச விடாமல் தடுத்தாச்சு. அது போதும். நாளைக்கு தம்பி மனசை கலைக்கிறேன். சோனியா உள்ளே போய் படுத்து விட்டாள். பாவம் சுனில் எங்கே போயிருப்பார்? சுனில் நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்து விட்டான். ஒரு பலரசத்துக்கு ஆர்டர் தந்துவிட்டு டயல் செய்தான். சோனியா எடுத்தாள். நேராக எழுந்து பாத்ரூமுக்குள் போய் கதவை சாத்தி கொண்டாள். ராட்சசி ஒட்டு கேட்க வாய்ப்புண்டு. சொல்லு சோனியா, என்ன பிரச்சனை? என்னை புரிஞ்சுக்கிட்டு இதை கேட்குற புத்தி உங்களுக்கு வந்ததே என் அதிர்ஷ்டம்தான். சரி, தாக்குதல் போதும். இல்லைங்க, விஷயத்துக்கு வா. காலையில் கோயிலில் போய் உங்கள் அக்கா அங்க பிரதட்சணம் செஞ்சிருக்கா. எதுக்கு? நமக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டுதல். அதுக்காக தீச்சட்டி எடுக்க போறா. பல பிரார்த்தனைகள் தொடரலாம். என்ன உளர்ற? நமக்கு குழந்தை பிறந்தா அவளுக்கு என்ன கஷ்டம்? அவங்க பிள்ளைக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடுமாம். லூசானி, இந்த மாதிரி அல்பத்தனமாக வேண்டிக்கிற அளவுக்கு இந்திரா முட்டாள் இல்லை. பார்த்தீங்களா, அவங்க இதை சொல்லி உங்கள் அம்மா அவங்களே அடித்தாங்க. எப்பவும் மகள் பக்கம் பேசுகிற அத்தியால கூட இதை ஜீரணிக்க முடியல. அவன் பேசவில்லை. உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிறதுக்கு முன்னால் வேற கதை சொல்லி திருச்சி உங்கள் மனசை விஷமாக்கணும். அதுக்கு தான் அவசரமாக உங்களை அப்புறப்படுத்துகிற முயற்சி. நம்ப முடியல. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். என் தலைவிதி. நமக்கு வரணும்னு அதுக்கான நேரம் வந்துட்டா அவளோட பிரார்த்தனை காரணமாக அது வராமல் போயிடுமா? இங்கே என் கேள்வி அதல்ல. நமக்கு வருது, வராமல் போகுது. ஏண்டி அப்படி பேசுகிற? பேசாமல் ஏற்கனவே தாயான ஒருத்தி தன் குழந்தைகளோட முன்னுரிமை பறிக்கப்படக்கூடாதுன்னு தம்பி மனைவி தாயே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிற எத்தனை குரூரமான பிரார்த்தனை சுனில். இதோட வலி உங்களுக்கு புரியாது. தாய்மைக்கு காத்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான் அது தெரியும். சொல்லும் போதே உடைந்து அழுது விட்டாள். அவனால் பேச முடியவில்லை. புருஷன் மனைவி பக்கம் இருக்கான்னு புகுந்த வீட்டில் புரிஞ்சாலே போதும். அதை விட பெரிய பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு இல்லை. எனக்கு அது இல்லையே. 3 வருஷமாக உங்கள் அக்கா கிட்ட நான் படாத வேதனைகள் இல்லை. இது உச்சம். சரி, நீ அழாதே. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? வேலை முடிஞ்சு போச்சுன்னு 1 மணி நேரத்தில் வரேன். காரடி சப்தம் கேட்குது. அவ தான் வேவ் பார்க்க வரா. அப்புறமா பேசிக்கலாம். சரி. வைத்து விட்டு பைப்பை திறந்து சில நொடிகளில் மூடினாள். கதவை திறந்து வெளியே வந்தாள். இந்திரா அறைக்குள் இருந்தாள். என்ன வேண்டும்? தலைவலி அமர்தாஞ்சன் வச்சிருக்கியா? இல்லை. ஏன் இந்த நேரத்தில் பாத்ரூம்? நீ வீட்டில் இல்லையா? போன வாரம் தானே குளிச்சேன். சரி, நீ படு. இந்திரா நடக்க சொடக்கு போட்டு அழைத்தாள் சோனியா. திரும்பினாள் இந்திரா. ஏய், என்ன நினைப்பு மனசில்? சொடக்கு போட்டு கூப்பிடுறா? உனக்கு இந்த மரியாதையே அதிகம். இந்திரா ஆடிப்போனாள். என்னடி, நான் உன் நாத்தனார், உன் புருஷனோட அக்கா. நாத்தனாரா? நாத்தம் எடுத்த பொம்பளையா நீ? இனிமேல தான் நீ நாரப்போற. இந்திராவுக்கு தலை சுழன்றது. இந்த 3 வருடங்களில் இந்த மாதிரி ஒரு நாள் கூட சோனியா பேசியதில்லை. உனக்கு திமிராடி. அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு. நானே கூப்பிடவா? என்னடி? ஏய், நான் கர்ப்பமாக கூடாதுன்னு வேண்டுதல்கள் நிறைய இருக்கே, அதை சொல்கிறேன். இல்லை, அப்படி எதுவும் இல்லை. தெரியும்டி, நிறுத்து. கல்யாணமாகி இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சப்பவே நீ கையில் தீச்சட்டியோடு தானே நின்ன. அப்புறமா வீட்டுக்குள்ளே என்ன அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கிற? தினமும் நான் தீ மிதிச்சிட்டு தானே இருக்கேன். அழகு குத்தல் இல்லையா? குத்தலாமே. உன் வாயே கிளியுதே. இந்திராவால் நிற்க முடியவில்லை. சோனியா விடவில்லை. பொம்பளையாடி நீ? உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது கர்ப்பப்பையா இல்லை விஷப்பையா? அடுத்தவ தாயாகக்கூடாதுன்னு ஒரு தாய் நினைப்பாளா? உன்னை பெத்தவளும் ஒரு மோசமான அம்மாவா? ஏய், எங்கள் அம்மாவை தப்பாக பேசின. என்னடி செய்வ? இதை பாரடி. 3 வருஷமாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். உங்கள் குடும்பமே என்னை பந்தாடுது. உங்கள் சுற்றம் உறவுகள், சித்தப்பா, சித்தி, அத்தை, பெரியப்பான்னு ஒரு கூட்டமே என்னை வாயில் போட்டு வறுத்து கொட்டுது. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன்.
காரணம் குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது, தன் புருஷனோட அமைதி கெடக்கூடாதுன்னு நினச்சேன். ஒவ்வொரு நல்ல மனைவியும் இதுக்காகத்தான் பொறுமையாக இருக்கா. ஆனால் மடியில் கையை வச்சுட்ட, உயிர் பையில் ஊசி குத்துற. இனிமேலும் நான் சும்மா இருந்தா நான் பொண்ணே இல்லை. போடி, உன் தம்பிக்கிட்ட கற்ற வித்தையை ஒட்டுமொத்தமாக காட்டு. நானும் களத்தில் இறங்க தயார் இப்போ முதல். இந்திரா நிலைகுலைந்தாள். இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. எப்போதுமே இந்திராவுக்கு எதிர்ப்பே இருக்காது. அப்படியே பழக்கப்பட்டவள். முதல் எதிர்ப்பு பலகட்டமாக, அதுவும் காலடியில் கிடந்த ஒருத்தியிடமிருந்து. எப்படி? உறக்கம் வரவில்லை இந்திராவுக்கு. எப்பேற்பட்ட எதிர்ப்பு! மரியாதையாக அழைத்தவள் ஒருமையில் அழைத்து சமயத்தில் டீ போட்டு பேசுறா. என்ன ஒரு தைரியம்! துணிந்து விட்டாளா? 3 வருஷங்களாக வாயில்லா பூச்சி. தாழ முடியாமல் சில சமயம் எதிர்ப்பு. அதையும் சுனில் அடக்கி விடுவான். அப்படிப்பட்டவளுக்கு எப்படி இந்த ஆவேசம் வந்தது? சொடக்கு போட்டு அழைக்கிறாள். காலையில் இவள் என்ன மாதிரியாக இருப்பாள்? தம்பியிடம் எதுவும் பேசாமலேயே இந்த தைரியமா? இல்லை தம்பியிடம் ஃபோனில் சொல்லிவிட்டாளா? அவன் போனது ஃபேக்டரிக்கு தானா? இல்லை வேறு ஏதாவது நாடகம் நடந்திருக்கா? காலையில் எல்லாரையும் வச்சுட்டு எதிர்க்கிற தைரியம் இவளுக்கு வருமா? அப்பா இவளை விட்டு வைப்பாரா? அப்பா அம்மாவை அழைத்து சொல்லிவிடலாமா? பலவித கேள்விகள். அதற்குள் சோனியா சுனிலுக்கு வாட்ஸ்அப்பில் வீட்டுக்கு வந்ததும் பெல் அடிக்க வேண்டாம், ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து கதவை திறக்கிறேன். அது போலத்தான் நடந்தது. அவன் உள்ளே வந்து ஓசைப்படாமல் கதவை சாத்திவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து விட்டான். நீங்க படுங்க. இப்போ கூட என்னால் நம்ப முடியல. வேண்டாம், நம்ப வேண்டாம். என் விதி. நமக்கு குழந்தையே பிறக்க வேண்டாம். உங்கள் அக்காவை மகாராணியா அவளை 5-6 பெத்துக்கட்டும். இந்த வீட்டில் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். இத்தனை நாள் படாத அடியையா இனிமே படப்போறேன். புருஷன் ஆதரவு இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு எத்தனை போராட்டம் நடந்தாலும் வெற்றி இல்லை. இரு சோனியா, அவசரப்படாதே. இந்த விஷயத்தில் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். கை கூப்பினாள். கோவப்படாதே, நாளைக்கே நான் பேசுகிறேன். நான் அந்த மாதிரி எதுவும் செய்யலைன்னு உங்கள் அக்கா சூடமேற்றி சத்தியம் பண்ணுவா. அவள் குழந்தையை போட்டு கூட தாண்டுவா. ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் கை வைக்கிறவ எதுக்கு தான் துணிய மாட்டா? வேண்டாம், உங்களால் இவங்களை மீறி வாழ முடியாது. என்னை அவள் கொன்னாலும் அதை கூட உங்கள் அம்மா அப்பா நியாயப்படுத்துவாங்க. என்னை பேச விடேன். வேண்டாங்க. என்ன பேசிட போறீங்க? விடுங்க. உங்கள் கூட நான் வாழ்கிறது அவளுக்கு பிடிக்கலை. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு பிள்ளை கூட பிறக்காம வேலை பார்த்து சம்பளத்தை உங்ககிட்ட தந்துட்டு நான் ஒரு அடிமையாக இந்த வீட்டில் வாழணும். அவள் மகாராணியாக இருப்பா. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு? சோனியா, வேண்டாங்க. நான் நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். அவளை தாண்டி இங்கே எதுவும் நடக்காது. உங்களை தூக்கி உங்கள் அக்கா மடியில் வச்சுக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா 6 கால பூஜை நடத்தட்டும். சரியா? என்னை கொஞ்சம் பேச விடுறியா? சொல்லுங்க. காலையில் நான் பேசுகிறேன். நாம் ட்ரீட்மெண்ட் தொடங்கியிருக்கோம். அது நல்லபடியாக நடந்து உனக்கு குழந்தை உண்டாகும். நிச்சயமாக நமக்கு குழந்தை பிறக்கும். இத்தனை நாள் நாம் எதையும் பெருசாக எடுத்துக்கல. நம்மக்கிட்ட குறை இல்லை. சோனியா, டாக்டரே சொல்லியாச்சு. இப்போ சீரியஸாக இறங்கி இருக்கோம். ஜெயிப்போம். கடவுள் நல்ல வேண்டுதல்களை தான் நிறைவேற்றுவார். கெட்டதை ஏற்றுக்க மாட்டார். அது திருப்பி தாக்கும். அவள் அப்படி வேண்டிக்கிட்டு இருந்தா தண்டிக்கப்படுவா. ஆனாலும் நான் பேசத்தான் போகிறேன். கண்களை சோனியா துடைத்து கொண்டாள். நீங்கள் என் பக்கம் இருப்பீங்களா? நிச்சயமாடி. இதை பாரு, நான் பலமுறை பேசியிருக்கேன். பெத்தவங்க மனசு நோகக்கூடாது. கூட பிறந்தவளை உதறக்கூடாதுன்னு ஒரு குடும்ப தர்மத்தோடு வாழ்கிறேன். நான் என்ன பேசினாலும் பழி உனக்கு வருமேன்னு பொறுமை காக்கிறேன். அப்பா அம்மா கூட நியாயமாக நடக்கலைன்னு எனக்கு தெரியும். குடும்பம் அழகான ஒரு தேன்கூடு. அதில் கல் வீசி கூட்டை கலைச்சிட்டா யாருக்கும் நல்லதில்லைன்னு பார்க்குறேன். அது எனக்கு புரிஞ்சு உங்கள் நிம்மதி கிடக்கூடாதுன்னு தான் பொறுமை காக்கிறேன். இப்போ அது உடஞ்சாச்சு. நான் பேசுகிறேன். நீங்கள் என் பக்கம் இருக்கீங்களா? திரும்ப திரும்ப இப்படி கேட்டால் என்ன சோனி? அப்படி இருக்கிறது உறுதினா நான் சொல்கிறபடி கேளுங்க. தனி கொடுத்தனம் போகலாம்னு கேட்க போறியா? சத்தியமா இல்லை. ஒரு கூடு கலையக்கூடாதுன்னு நினைக்கிற என் புருஷன் கொள்கையை ஒரு நாளும் நான் உடைக்க மாட்டேன். நீங்கள் ஒரே மகன். பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறதே நான் விரும்பல. இது போதும் சோனியா. ஆனாலும் பேசுகிறேன். வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இதை நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா பொய்களுக்கு எல்லாரும் உடந்தையாக இருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை இழக்க விரும்பாமல் அவளையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு என் கழுத்தை நெரிப்பாங்க. அதனால் நம்ம ட்ரீட்மெண்ட் தொடங்கணும். நம்ம சீக்கிரம் உண்டாகணும். நமக்கு குழந்தை பிறந்து இந்த வீட்டில் அது ராஜாவாக தலை தூக்கணும். என் ஆசை அதுதான். நிச்சயமாக அது நடக்கும். எனக்கு உங்கள் அக்கா எதிரி இல்லை. நான் தாயாக ஆசைப்படுறேன். அது நியாயமா இல்லையா? நிச்சயமாக நியாயம்தான். ஆனால் நான் கர்ப்பம் தரிக்கக்கூடாதுன்னு வேண்டுதல் தொடரும். அப்படி தரிச்சா அதை அழிக்கக்கூட உங்கள் அக்கா செயல்படுவா. சுனில் அதிர்ந்து போனான். இல்லை சோனியா, ஒரு வெறியில் பேசுகிறாளே ஒழிய அந்த அளவுக்கு அவள் துணிய மாட்டா. இப்போ கூட அவளை நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க. ஸோ நீங்கள் என் பக்கம் இல்லை. நோ, அப்படி சொல்லாதே. நான் 3வது மனுஷி, அவளோட எதிரி. நான் சுமக்க போகிறது உங்கள் குழந்தை. அது உங்கள் மனசில் இறங்கினா போதும். முதல்ல கர்ப்பம் தரிக்கட்டும். அப்புறமா நடக்கிறதை அப்போ பார்க்கலாம். நான் யார் மேலேயும் பழி போட விரும்பல. சோனியா யாரையும் எதிர்க்க மாட்டா. வழக்கம் போல அடங்கித்தான் வாழ்வா. படுங்க. சோனியா படுத்து விட்டாள். சுனிலுக்கு வலித்தது.
குடும்ப பாசம் காரணமாக உறவுகளை உடைத்து விடக்கூடாது என்ற நோக்கில் சில குடும்பங்களில் புது வரவால் பெற்றோர் முதியோர் இல்லம் வரை செல்லும் அவலத்தால் எச்சரிக்கையாகி அளவுக்கு அதிகமாகவே தன் குடும்பத்தை தாங்கி பிடித்தது புரிந்தது. அக்கா இந்திரா வெறி பிடித்தவள்தான். அவளது கேரக்டர் பால்ய பருவம் தொட்டே அவனுக்கு தெரியும். தன் குடும்பம், சித்திகள் குடும்பம் என சகலத்துக்கும் இந்திரா மூத்தவளாக பிறந்ததால் அவளை அத்தனை பேரும் அளவுக்கு மீறி தூக்கி வைத்ததால் வந்த வினை பாதிப்பு முழுக்க சோனியாவுக்கு. பழைய சம்பவங்களை சுனில் அசை போட தொடங்கினான்.